வணக்கம் மக்களே, சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு அரசியல் வட்டாரத்துல பயங்கரமா பேசப்படுற ஒரு ஹாட் டாபிக் பத்தி தான் நாம பார்க்க போறோம். அதாவது இந்த ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்க ரெண்டு பேரோட அடுத்த மூவ் என்ன, இவங்க ஆட்டம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி ஒரு முக்கியமான விவாதத்துல வந்த தகவல்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்ப இருக்கிற சூழலை பார்த்தா தவக பக்கம் ஒரு பெரிய அலை வீசுற மாதிரி ஒரு பிம்பம் உருவாகிட்டு இருக்கு. முக்கியமா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்க ரெண்டு பேரும் விஜய் கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்ற பேச்சு வரும்போதெல்லாம் அப்போ தவக தான் ரெண்டாவது இடத்துக்கு வரும், அதிமுக பலவீனமாயிடும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுது. ஆனா நிஜமான கள நிலவரம் என்ன தெரியுமா? ஒரு சின்ன லாஜிக் யோசிச்சு பாருங்க. கடந்த 8 வருஷமா ஓபிஎஸ் அவரோட அரசியல் செல்வாக்க எங்கேயாவது நிரூபிச்சிருக்காரா? ஒரு 15-20 எம்எல்ஏவையாவது அவரால ஜெயிக்க வைக்க முடிஞ்சதா? இரட்டை இலை சின்னம் இருக்கும் போதே அவரால தென் மாவட்டங்கள்ல ஜெயிக்க முடியல. போன பாராளுமன்ற தேர்தல்ல கூட பலாப்பழம் சின்னத்துல நின்னு அவரால ஜெயிக்க முடியலையே. அதே மாதிரி தான் டிடிவி தினகரனும். குக்கர் சின்னம் இவ்வளவு பாப்புலரா இருந்தும் அவரால தேனியில ஜெயிக்க முடியல. அப்போ இவங்க கிட்ட மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு நாம எப்படி சொல்ல முடியும்? இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து விஜய் கூட ஒரு கூட்டணி அமைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இது எப்படி இருக்குன்னா ஒரு மூன்றாவது அணி உருவாகுதுன்னு சொல்லலாம். ஆனா தமிழ் மாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்றாவது அணி என்னைக்குமே பெருசா ஜெயிச்சது கிடையாது. இந்த கூட்டணியில ஓபிஎஸ் ஒரு 3 சீட்டு, டிடிவி ஒரு 4 சீட்டு, அப்புறம் விஜய் கட்சியில ஒரு 5 சீட்டுன்னு ஜெயிச்சா கூட மொத்தமே ஒரு 10ல இருந்து 15 எம்எல்ஏக்கள் தான் வருவாங்க. இவ்வளவுதான் இவங்க ஆட்டமே. இந்த 10-12 எம்எல்ஏவை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ண போறாங்க? அங்கேயும் இவங்க விஜய் சொல்றத கேட்டுட்டு ஒரு சாதாரண ஆளா தான் இருக்க முடியும். இதுக்கு பதிலா இவங்க திமுகவிலேயே போயிட்டு சேர்ந்துடலாம், அங்கேயாச்சும் ஒரு மந்திரி பதவி கிடைக்கும் அப்படின்னு கூட விமர்சனங்கள் வருது. ஏன்னா இவங்க அரசியல் மக்கள் நலனை பத்தி கிடையாது. இவங்க அரசியல் முழுக்க முழுக்க பதவி சார்ந்தது மட்டும்தான். இன்னொரு பக்கம் பிஜேபி பண்ற வேலை என்னன்னா அதிமுகவை எப்படியாவது அழிச்சிட்டு அந்த இடத்துல நாம வளரணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் இபிஎஸ் பலவீனப்படுத்த ஓபிஎஸ் டிடிவிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு அரசியலை பண்றாங்க. ஆனா நிஜத்துல தேர்தல்னு வரும்போது உதயசூரியனுக்கும் இரட்டை இலைக்கும் தான் போட்டி இருக்குமே தவிர இந்த 3வது 4வது அணிகள்லாம் வேடிக்கை பார்க்குற நிலைமையில தான் இருக்கும். செந்தில் பாலாஜி கரூர்ல நிக்கிறாருன்னா அங்க விஜயே போய் நின்னாலும் ஜெயிக்கிறது கஷ்டம். அதே மாதிரி சேலத்துல எடப்பாடி பழனிசாமி தான் ஃபேக்டர், ஒருத்தராட்டுல வைத்திலிங்கம் தான் ஃபேக்டர். இப்படி தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிற இடத்துல இந்த புதிய கூட்டணிகள் என்ன பண்ண முடியும்? மொத்தத்துல சொல்ல போனா ஓபிஎஸும் டிடிவியும் மக்களுக்காக ஒரு போராட்டமோ பேரணியோ நடத்தினது கிடையாது. இவங்க அரசியல் வெறும் பிரஸ் மீட் அரசியல் மட்டும்தான். இவங்க விஜய் கூட போறதுனால விஜய்க்கு வேணா ஒரு சின்ன லாபம் இருக்கலாம். ஆனா இவங்களுக்கு அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறிதான். மக்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 12 எம்எல்ஏ கணக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? இல்ல 2026ல நிஜமாவே ஒரு பெரிய மாற்றம் வருமா? உங்க கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். இது சோஷியல் ட்ரெண்ட் தமிழ்.